ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 473. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்றைய பாக்கியதரா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 241. வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இதில் என்ன பேட்டர்ன் நம்பர் சொல்கிறேன்னா 904578 இந்த மாதிரி ரிசல்ட் நம்பர் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகும். 904578. இப்போ இது எல்லாமே இந்த ஜூன் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் தான். இதெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 290, அதுக்கு அடுத்த நாள் 650, அதுக்கு அடுத்த நாள் 715, இங்கே 909, அதுக்கு அடுத்த நாள் 348, 927, 080, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 814. இப்போ இங்கே 197, 706, நேற்றைய நம்பர் வந்து 241. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 9057, ஓகேவா? இங்கேயும் 9048, இங்கே 9084, இந்த லைன்லையுமே 904ன்னு இருக்குது. பி போர்டு மட்டும் பாருங்கள். இப்போ 9045, அதுக்கடுத்து 78ன்னு சொல்லியிருப்பேன். 904 வரைக்கும் நம்பர் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா 7 இல்லைனா 8 பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். 7 இல்லைனா 8. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இந்த மந்த் சார்ட் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னாலே இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். 90, ஓகேவா? ஃபஸ்ட்டு 690 அப்படி தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 690, அதுக்கடுத்த நாள் 4 இல்லைனா 5, அதுக்கு அடுத்த நாள் 7 இல்லைனா 8, இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும். இங்கே வந்து 9057, இங்கே 9048, இந்த இடத்துலையும் 908. இப்போது 904 பி போர்டு மட்டும் எடுத்து பாருங்கள். 904 இருக்கா? இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 8 பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே இது வந்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா, நேற்றைய நம்பர் இல்லை, போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 927. லாஸ்ட்டில் 7ன்ற நம்பர் முடிஞ்சிருக்கும். 7ன்ற நம்பர் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் பாஸ் ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 547, அதுக்கு அடுத்த நாள் 283, 424, 427, அதுக்கு அடுத்த நாள் 485, 137, அதுக்கு அடுத்த நாள் 124. இப்போ போன வாரம் நம்பர் 927. லாஸ்ட்டில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 இல்லைன்னா 5 ஏதாவது ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5, இங்கே 7னா அதுக்கு அடுத்த வாரம் 4, 5, இந்த இடத்துல 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4. இப்போ போன வாரம் நம்பரில் லாஸ்ட் நம்பர் 7. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 4 இல்லைன்னா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். இப்போ நேற்றைய நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 709241. இந்த 6 டிஜிட் நம்பரில் இங்கே 2வது டிஜிட்டில் 0ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த ஜூன் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 4 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 301, 061, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 290, இங்கே 103, 715, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 017, இங்கே 109, 153, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 927, இங்கே 705, 81, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 790. 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 90, ஓகேவா? 7 இந்த மாதிரி நம்பர் தான் ரிசல்ட் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கும். 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளில் 90, 0னா இங்கே அதுக்கு அடுத்த நாளில் 01, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளில் 97, இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளில் 790. இப்போது நேற்றைய ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் 0 தான். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 90 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா 7ன்ற நம்பர் ஏற்கனவே வேறு போர்டில் எடுத்துறதுனால 90 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தடுமே இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். 0ன்னு நம்பர் பார்த்தீங்கன்னாலே 2வது டிஜிட்டில் அதுக்கு அடுத்த நாளில் 907 இந்த மாதிரி நம்பரில் தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். 0னா 90, 0னா 01, ஓகேவா? 017, இதில் 0னா 97, இங்கே 0னா 790. இப்போ இங்கே 0ன்னு தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 90 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 90, பி போர்டில் 78, சி போர்டில் 4, 5. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 974, 975, 984, 985, 074, 075, 084, 085. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 97, 98, 07, 08, பிசி வந்து 74, 75, 84, 85, ஏசி பார்த்தீங்கன்னா 94, 95, 04, 05. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஜூன் மந்த் சார்ட்டு, அதுக்கடுத்து ஸ்ரீசக்தி சார்ட்டு, அதே மாதிரி இதுவும் 3rd மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான்.
இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஜென்ரலாக இந்த மந்த் சார்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 9-0ன்னு இருக்கா, அதுக்கு அடுத்த போர்டில் 4 இல்லைனா 5 இருக்கும். அதுக்கு அடுத்த நாளில் 7 இல்லைனா 8 பாஸ் ஆகும். இப்போ இங்கே ஃபுல்லாக பி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா 9-0-4 இருக்கிறதுனால 7-8 எடுத்திருப்பேன் இன்றைக்கான பி போர்டுக்கு. அடுத்து ரெண்டாவது மெத்தடில் லாஸ்ட்டில் ஸ்ரீ சக்தியில் 7ன்னு ரிசல்ட் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 இல்லைனா 5 பாஸ் ஆகிருக்கும். அதனால் இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4-5 சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் கம்பேரிஷன். இந்த ஜூன் மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 0ன்ற நம்பர் 2வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 7-9-0 இதில் தான் பாஸ் ஆகும். இப்போ இங்கே 0 இருக்கிறதுனால நேற்று ரிசல்ட்டில் 2வது டிஜிட்டில் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9-0 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த கம்பேரிஷன் தான் வச்சு தான் ஏ போர்டில் 9-0, பி போர்டில் 7-8, சி போர்டில் 4-5, பாக்ஸ் வந்து 974, 975, 984, 985, 074, 075, 084, 085. ஏபி பிசி ஏசியில் ஏபி 97, 98, 0708, பிசி 74, 75, 84, 85, ஏசி வந்து 94, 95, 04, 05. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.